ஓகே ஆல்வேஸ் ஐடி சுத்தி இப்போ வந்து சொல்லி விடுறேன். ஓகே நம்ம செய்யணும்னு சொல்லியிருந்தோம். அதான் என்னது கேன்வாஸ் போட்டோ எடிட்டிங்கையும் பண்ணிடலாம். 2 எடிட்டிங் சொன்னேன். ஸோ நீ இது சொன்னியா கேன்வாஸை சொன்னியாடா எப்படி ஃபோட்டோ வரைக்கணும்னா நீ சைன் அவுட் பண்ண சொன்னீங்க. அது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து கேன்வாஸை நான் வந்து சைன் அவுட் பண்ணியிருக்கேன் அக்கின்சன் மெயில் ஐடியில். ஸோ அதான் பண்ணியிருக்கேன். ஸோ அக்கின்சன் கிங் மெயில் ஐடியில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க கிரியேட் ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் இமேஜ்னு இருக்கும். அது குட்டின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே ஃபைல்ஸ் வேணும் உங்களுக்காக அப்படின்னு கேட்பீங்க. அதுக்காக நீங்கள் வந்து டெஸ்க்டாப்க்கு போய்க்கலாம். நான் டெஸ்க்டாப் சேவ் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் சேவ் பண்ணோடனே நான் வந்து என்ன சேவ் பண்ணிக்கிறேன்னா 3 சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ அதான் எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் இங்கே இருக்குது. ஸோ அதுக்காக அதில் நீங்கள் இந்த தமிழில் பண்ணிட்டீங்கன்னா ஹவு டு கிரியேட் அப்படின்னு போட்டிருக்கோம். அதனால் ஒயிட் பேப்பர் வந்துருக்கோம். அதை எப்படின்னு சொல்கிறேன். இதோ இது இப்போ கிரியேட் பண்ணி முடித்தேன். இந்த தமிழைனா இதே தமிழைனா எப்படி பண்ணுறோன்னு சொல்லித்தரேன். இதே தான் இந்த பிஎஸ் ஃபோட்டோ எடிட்டர் இதுக்கு ஃபோட்டோ எடிட்டர் ஆப்னு நினைக்கலாம். அதுக்காக நீங்கள் ஃபோட்டோ எடிட்டர் போயிடுங்க. ப்ரஷ் அந்த பார்பரோட ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைஸ் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இவ்வளோ கம்மி பண்ணிக்கிறாங்க. லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் பார்டர் போடணும். ஸோ இப்படி போடுங்க. இப்போ போயிட்டே வந்தீங்கன்னா ஒயிட் பார்டர் வந்துடும் உங்களுக்காக. இது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க. நானும் ஜாக்கிரதையா தான் ஆட்டாம பண்ணிடுறேன். ஆட்டாதீங்க, அப்படியே போயிட்டே இருங்க. ஏதாச்சும் ஆடினாங்க கூட அது கேரிஸ் பண்ணிடலாம். அது எப்படி தான் எனக்கே தெரியாது. ஆனால் எப்படின்னு தெரியல. நீங்க பிக்கி வரைக்கும் வந்துங்க இந்த பக்கம். ஸோ கை அப்படி போடுன்னு கேட்டீங்கன்னா அதில் நான் வந்து ஃபோட்டோ இருக்கிறேன் கம்ப்யூட்டர் டிராயர் ஓப்பன் பண்ணி. ஸோ அதான். ஸோ நீங்கள் இது மாதிரி முச்ச பேருக்கு பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும். பார்த்தீங்கன்னா அது பேக்ரவுண்டே மறைஞ்சி இருக்கு. அதுக்கு எப்படி உங்களுக்கு காட்டணும். அதுக்குலாம் நீங்கள் எடிட்டருக்கு போயிடுங்க. கத்திரிக்கோள் ஆப்ஷன் அது கத்திரிக்கோள் இருக்குல்ல அது குட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கத்திரிக்கோளுக்கு போனீங்கன்னா இது மாதிரி வரும். நீங்கள் ப்ரஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெட்டு வந்தா ரிமூவ் இருந்துச்சுன்னா அதுக்கு ரெட்டு வரும். ரிமூவ்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் கீப்னு கொடுத்தோன்னா க்ரீன் கலர் வரும். க்ரீன் கலர் வச்சு என்ன இல்லை எல்லாம் பச்சை வந்தால் அதுக்குள்ளே போயிடுச்சு எங்கேயோ போயிடுச்சு. எது திரும்பி வரைய முடியும். இந்த க்ரீன் வச்சு வரைவீங்க. நான் தெரியல க்ரீன் கலர் ஒரு ப்ளஸ் அச்சுன்னு வச்சுக்கோங்க. வந்துச்சு க்ரீனு. அது ரெடி ஆயிடுச்சு. அது காட்டிட்டேன் எப்படி அந்த ஒயிட் பார்டர் வந்துச்சு அப்படின்னு தான் காமிச்சேன். ஸோ நீங்கள் வந்து இதுமாதிரி ஆகக்கூடாதுன்ட்டு க்ரீனை உடனே அடிச்சிடாதீங்க. க்ரீனை தப்பு வச்சிட்டிங்கன்னா உங்கள் பேக்ரவுண்டு இதுமாதிரி ஆயிடும். அதான் சொல்லி கொடுக்கலான்ட்டு காமிச்சேன். நானே வேணும்னே பண்ணல, சொல்லி கொடுக்கணும்னு காமிச்சேன். இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னா. ஓகே இது மாதிரி பண்ணாமங்க ஜாக்கிரதைங்க. அதான் சொல்லியிருக்கேன். க்ரீன்னா அது வச்சுக்கலாம் நம்ம வந்து பேக்ரவுண்டை. ஸோ அந்த நீங்கள் தேயும் போது நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். நீங்கள் தேய்றீங்களே அது மட்டும் அது கிட்ட போனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. அது கிட்டன்னு தள்ளி போனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. அதான் இப்போ நான் ரெட் அடிக்கிறேன். ஐயோ லைட்டாக பட்டுச்சு. அதை மாட்டிடலாம். அதுக்காக நான் சைஸு குட்டியாக்கியிருக்கேன். சைஸு குட்டியாக்கி கீப் போயிருக்கேன். ஸோ கீப்னு இருக்கோங்க. அது நம்ம பேக்ரவுண்டை வச்சுக்கலாம். ஆமாம் இப்போ நம்ம பேக்ரவுண்டை செட் பண்ணிடலாம். லைட்டாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ளீஸ் அது மாதிரி பண்ணிடுறாங்க. க்ரீன் உடனே அடிச்சிடாங்க. என்ன மாதிரி ஆயிடும். இது மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
ஓகே இப்போ சாப்பிடலாம். இப்போ செய்து ஸோ எம்ஐ போட்டுக்கலாம். ஸோ இந்த தமிழை இப்படி கிரியேட் பண்ணிங்கன்னா அதனால அது மறையுதுடா. அப்படி மறையும் போது அது இது செய்யுது அப்படின்னு கேட்பீங்க. அது அது ஜஸ்ட் அப்படிதான் இருக்கும். நம்ம வந்து அதோட பேக்ரவுண்டே அப்படிதான். ஸோ அதான் இந்த மாதிரி மாற்றலாம். ஸோ இதான் கேன்வாவில் இன்னொரு பேஜ் பண்ணி கொடுக்குறேன். நிறைய பேஜஸ். ஸோ இதில் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி செஞ்சோம். ஸோ இதே வீடியோட நானும் இது தமிழ் போட்டேன். வாங்க மாட்டிடலாம். How to create thumbnail. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி தரேன் உங்களுக்கு எப்படி எல்லாமே கிரியேட் பண்ணணும்ட்டு. நம்ம அந்த கிரீன் கலர் இது லைட் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுவாங்க அம்மா இங்க பாருங்கம்மா. இது மாதிரி ரெட் கலர் இருந்துச்சுன்னா நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலாம். இப்போ கீப் கிரீன் கலர்ல வந்துச்சுன்னா நம்ம வந்து பேக்ரவுண்டை வச்சுக்கலாம். அதான் அது ரொம்ப நாங்கள் எது சொன்னீங்க. சரி வைடாம் பண்ணலாம். நீங்களும் ஜாக்கிரதையா பண்ணுங்க. அண்ட் நீங்க பண்ணின ஒயிட் கலர் மேல படக்கூடாது. ஒயிட் கலர் மேல பட்டுச்சுன்னா அது உங்களுக்கு வீணா போயிடும். நெக்ஸ்ட் அழிக்கவும் ரொம்ப கஷ்டம். தெரியாம நீங்க கஷ்டப்பட்டு அழிச்சு எல்லா பேக்ரவுண்டும் ஐயோ இப்ப என் கண்ணு போயிடுச்சு கண்ணு அது மாட்டிடலாம். கீப்புன்னு போயிட்டு இது எடிட் பண்ணிடலாம். எடிட்டர் இது எடிட்டர்லாம் எடிமா பண்ணும். ஆல்ரெடி இன்னொரு ஃபோட்டோ எடிட்டர் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ எடிட்டர் மூலமாக இது மையம் பண்ணலாம். அதனால நம்மளால என்ன பண்ணிட முடியும்னா அதை சும்மா பேக்ரவுண்ட் மாத்திரம் சும்மா பேக்ரவுண்டை மாற்ற முடியும். அண்ணா என்ன முடியுமா உங்களால அதை சேவ் பண்ண முடியாது. அதுக்கு டிஃப்ரெண்டான வேலையா. நீ எந்த ஃபோட்டோ வேணாலும் கிரியேட் பண்ணாலும் ஒன்றும் ஃபோட்டோட ஆவாடா. ஐயோ கீப் பண்ணா இது வேற எரேஸ் பண்ணணும். தெரியாம வேற பட்டிருச்சு. இது ஒயிட் கலரா? ஒயிட் கலர் வேற எனக்கு தெரியுமா? ஒயிட் கலர் லைட்டா தலையில பட்டுச்சுமா. அதான் இல்ல இங்க தானே இங்க சொல்லி கொடுக்குறேன்ல. வெறும் சொல்லி கொடுக்குறேன்ல அதான். ஸோ இதே மாதிரிதான் நானும் இதை கிரியேட் பண்ணா இனிமேல் ஒயிட் கலர் பென் வச்சா கேர்ஃபுல்லா. நெக்ஸ்ட் கஷ்டப்பட்டு அது இது பண்ணி போச்சு. அதான் இது காலையில இருந்து பண்ணிட்டு இருந்தேன். காலையில இருந்து இல்ல மணியானத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கிறேன். இப்பதான் போங்க போங்க இல்ல இப்ப கைஸ் நீங்க என்ன பண்றீங்க பண்ணிக்கலாம். பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் சேர்த்து. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இங்கே ப்ளேஸ் ஆகுது. ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். ஜூம் எங்கே ஜூம் எங்கே இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆயிருக்கு. வாங்க மைனஸ் மைனஸ் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ப்ளஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ நான் பேக் வந்துடுறேன். ஸோ பாருங்க இது ப்ளஸ் ஆயிடுச்சுல. ஸோ அதனால இதுதான் கீப் போய் பண்ணிடாதீங்க. கீப் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட இந்த பேக்ரவுண்ட் ரெடி. இந்த பேக்ரவுண்டுக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம இதை எடுத்துட்டு போட பார்த்தோம்னா கீழே பண்ணீங்கன்னா சேவ் ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அது குட்டிங்க வச்சுக்கோங்க. இதுக்கு நீ சைன் அவுட் பண்ணுமா அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் பண்ண தேவையில்ல. இப்போ நான் 3 22 மாட்டுறேன். ஏன் நம்ம நம்பர்ஸ் போறதுன்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி நம்பர்ஸ் போட்டதான் நான் கண்டுபிடிக்க முடியுது ஈஸியா. ஸோ நான் ஆல்ரெடி 32 தான் சேவ் பண்ணியிருக்கேன். அதான் நான் 22 to 4 போட்டிருக்கேன் பேஜ் சேவ். ஸோ அந்த பேட்ச் பண்ணிங்கன்னா கீழே சேவ் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேன்வாக்குள்ளே போயிருங்க. நான் இது ஆல்ரெடி நான் மேக் பண்ணியிருந்தேன்ல அதே மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆரஞ்சு பேக்ரவுண்ட் அதான் போட்டு நீங்கள் போகும்போது
இது மாதிரி பண்ணலாம். உங்க நேம் அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நேம் அடிக்க வேணா உங்க அக்கௌண்ட்டுக்கு இது பண்ணிடுங்க. இப்போ வெல்கம் அக்கின்சன், அதே மாதிரி வெல்கம் உங்க நேமும் வரும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் தமிழ் இது பண்ண. சரி வாங்க. இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணீங்க பேஜ்ல, அந்த சேவ் பண்ண பேஜ் கொடுத்துங்க. ஸோ சேவ் பண்ண பேஜ் இது மாதிரி வந்துடும். இது மாதிரி பேஜ் வந்தோடனே எனக்கு இது மாதிரி வந்துச்சு. ஆல்ரெடி நான் சேவ் பண்ணியிருந்தேன், ஆனால் திரும்பி இது வந்துச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கீங்க, நான் சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நான் அது சூஸ் பண்ணேன். நான் இந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணேன். இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சேன். ஸோ அதான் அதை போட்டுல தூக்கி இதுவும் தேவையில்லை நம்மளுக்கு, டெலீட் பண்ணிடலாம் நம்மளும். ஓகே, ஆட் பேஜ். இப்போ இன்னொரு பேஜுக்குள்ள வந்துட்டோம். இங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் செய்ய போகிறது. ஸோ அப்லோட்ஸ்னு இருக்கோம். அப்லோட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீடியோ போட போயிடலாம். அப்லோட் மீடியா இங்கே தான் நீங்கள் சைன் அவுட் பண்ணணும். இந்த கேன்வாவில் இமேஜ் தாங்கன்னா நான் சைன் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஏன் தெரியல, என்னுடைய பேஜ் மறையுது. இங்கே இதை பேச்சு இப்படி டர்ன் பண்ணிடலாம். டர்ன் பண்ண முடியும் சொல்லுவாங்க. இப்போ நான் பேஜை மாட்ட போறேன். இந்த பேஜ் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த பேஜ் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு கேட்பீங்க, அது ஏன் தெரியல எனக்கு. ஸோ நம்ம வந்து பேஜை மாட்டிடலாம். இப்போ ஏன் பேஜுக்கு போயிடலாம். இந்த பேஜ் தேவையில்லை நம்மளுக்கு. இந்த பேஜும் டிஃப்ரெண்ட்ஸு. இந்த பேஜ் தான் இருக்கு, ஏன்னா இந்த பேஜை நான் செம்மையாக பண்ணியிருந்தேன். நியூ பேஜுக்கு எப்படி போகணுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் மறந்துச்சேன்னு. நீங்கள் எப்படி இன்னொரு பேஜுக்கு போகுது பேச இல்ல ஹெல்ப்புக்கு அம்மாக்கெல்லாம் தெரியும் எப்படி இன்னொரு மைக் ஃபேஸ் ஆகணும்ட்டு. பாருங்கம்மா, இப்படி வருது. இப்படி ஆஃப் கட் ஆகி வருது. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் இது மாதிரி இருந்துச்சு. அது போங்க. அட போட, எனக்கு யூடியூபே வெறுத்து விடுது. நான் ஸ்டாப் பண்ணல. நான் ஸ்டாப் பண்ணலையே. ஏய் गाइस, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இல்ல நான் இன்னொரு பேஜ் இங்க இருக்கு. அதே பேஜை நான் தூக்கிட்டு இன்னொரு பேஜுக்கு போய் அதே பேஜை தூக்கிட்டு ஸோ இது வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்லோட்ஸுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க இமேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ண இமேஜ் நான் இதெல்லாம் வருது. அது இல்ல, இது நம்ம போன முறை இதுல கிரியேட் பண்ணோம்ல, அதே இமேஜ் தான் நான் யூஸ் பண்றேன். இருக்கா? அப்லோட் பண்ண அது அப்லோட் மீடியா இருக்கு, அது புரியுங்க. நீங்க நான் வீடியோஸ் ஆடியோ யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க கூட. ஸோ பாத்தீங்கன்னா நான் இப்படி லைட்டா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதே அதுல இருக்கிற மைய பண்ணிடலாம் இந்த வீடியோல. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ காட்டுறது இங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ டெக்ஸ்ட்டுக்காக நீங்க என்ன பண்ணணும், டெக்ஸ்ட்னு ஒன்று இது இருக்கோ அது கொடுங்க. ஸோ டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஹேண்டிங்கு இது ஹெட்டிங் இது கொடுத்துட்டு ஒரு ஃபாண்ட் சொன்னால அது கூட நீ யூஸ் பண்ணலாம். இதோ இந்த மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ண சொன்னாங்க. நீ வெளியே வா, நான் சொல்றேன் பாரு. ஏங்க சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்க ஆட் டெக்ஸ்ட் பண்ணணும்னா இது போடுங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் ஆக்கிக்கோங்க. பேஸ் ஆன பிறகு இதுமாதிரி வரும். நான் அதை எப்படி டெலீட் பண்ணணும்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க இதையே அழிச்சிடலாம். ஓகே, ஆல் கேப்ஸ். இந்த இதை நீங்க ஆல் கேப்ஸ் கூட பண்ணலாம், ஸ்மால் கேப்ஸ் வேணும்னா பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் இது பண்ண போறேன்.
இல்ல ஷிஃப்ட் வேணாம், நான் கேப்ஸ் அழுத்திட்டேன். இப்ப அடி. ஓ கேப்சர் இல்லையே அது. அடி வரும். ஹவ் டு கிரியேட் அச்சாதான் வரும். இது வருது. இப்ப அடி. ஓகே என்ன டவுட்? H O W W அங்க W ஓகே. இப்போ 2 அடிக்கலாம். 2 how to ஓகே. இப்போ கிரியேட்டர் தனியா போட்டுறலாம். என்டர் தட் இஸ் ஸ்பேஸ் பார் என்டர் பண்ணு. சோ இதான் என்டர். சோ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் இங்க நடுவுல பண்ணிடலாம். அதே சென்டர் ஆயிடுச்சு. நீ அடி டக்குனே. சி எங்க அது ஆல் ஓகே இங்க படிக்கலாம். ஆர் இ ஏ கே டி இ ஓகே. இப்போ பார்த்தாச்சு கிரியேட் போட்டாச்சு. இப்போ என்டர். ஸோ என்டர் போட்டோடனே how to create thumbnail சார் ஆச்சு. thumbnail ஐயோ லெட்டா படிக்கிறேன் நான். ஓகே ஒயிட் கலர் கிரியேட் பண்ணலாம். இப்போ ஒயிட் கலர் மாட்டணுமா? ஆமா அப்படிதான் இருக்கு. இன்னொரு போட்டோ. ஓகே இது என்ன போட்டோ வந்து இந்த கலர். இந்த கலர் டி-ஷர்ட் கலர் போட்டுக்கோங்க. டி-ஷர்ட் கலர் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. சோ பாத்தீங்கன்னா ஏ இருக்கும். இது செலக்ட் ஆயிடுச்சா? அது செலக்ட். நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் அப்படிலாம் பண்ணி இருக்கணும். ஓகே அண்ட் இது செலக்ட் மட்டும் செலக்ட் அது செலக்ட் ஆயிடுச்சா? ஸோ பாத்தீங்கன்னா ஏ போட்டு கலர்ஸ் இருக்கும். டெக்ஸ்ட் கலர்ஸ் அதுங்க. ஸோ அது கொடுத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா என் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி யூடியூப் சிம்பிள் எல்லாம் வச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி வர வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இது கியூப்ஸ் இருக்கும், ஷேப்ஸ் இருக்கும். அந்த ஷேப்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதுமாதிரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபோட்டோஷாப்னு இருக்கோம். அந்த ஃபோட்டோஷாப்லேயே கேவன் தானே அப்படின்னு கேட்பீங்க. அது கேவன் தான். ஆனால் இது ஃபோட்டோஷாப் மாதிரியே தான். ஸோ அதான் ஃபோட்டோஷாப் மாதிரி போட்டுடலாம். கீழேனா நான் பண்ண மாதிரியே இங்கே போட்டுடலாம். அதே மாதிரி நான் இதுலேயும் போட்டு இருக்கு பார்த்தீங்களா? அது கலர் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது போகவே இருக்கும். இதான் ரியல் கலர். இது ஓகே. ஸோ இது ஃபோட்டோ யூடர் ஆகிட்டு இப்போ நான் யூடியூப் ஆப்ஷன் கொடுப்பேன். என்னடா இது? ஆமா ஆல்ரெடி யூடியூப் சேனல் இது ரீசன்ட்லி யூஸ்டு. ரீசன்ட்லி யூஸ்டு அது போட்டுருக்கு. இப்போ குட்டி ஆகிட்டு மேக் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட இமேஜ் ரெடி. இப்போ செலக்ட் thumbnail ரெடி. நம்ம thumbnail ரெடி. இங்க நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். எல்லாம் ஏதாச்சும் செலக்ட் பண்ணுவோம். எதுக்கு எல்லாத்தையும் செலக்ட் பண்ற? செலக்ட் பண்ணதானே அது ஸ்னிப்பிங் சேவ் தானே? ஸ்னிப் பண்ணியாச்சு. ஆக்சுவலா உங்களுக்கு நம்ம இங்க தான் காட்டணும். சோ பாத்தீங்கன்னா சேவ் பண்ணியாச்சு. இங்க தான் சேவ். ஆனா கார்ட் டீடைல்ஸ் கேக்குது. ஆனா சேவ் பண்ணும்போது கார்ட் டீடைல்ஸ் எல்லாம் கேக்குது. அதனால நாங்க ஸ்னிப் பண்ணி சேவ் பண்றோம். ஸ்னிப் பண்ணதுக்கு நீங்க ஸ்னிப் எடிட்டர் ஒன்னு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்க விண்டோஸ்லயே. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு Black கலர்ல வந்துச்சு ஸ்னிப் எடிட்டர். சோ பாத்தீங்கன்னா நாங்க இப்பவே ஸ்னிப் பண்ணிடுறோம். சோ பாத்தீங்கன்னா ஸ்னிப் பண்ணியாச்சு. சோ ஸ்னிப் பண்ணதை இப்ப காட்டுவாங்க பாருங்க. இதோ வந்திருக்கு பாருங்க. இதோ வந்திருக்குங்க. இத சேவ் பண்ணுங்க. ஓகே இத சேவ் பண்ணனும்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். அது குட்டிட்டு நெக்ஸ்ட் சேவ் குட்டினா அது லோட் ஆயிட்டு அது பேஜ் வரும். சோ நீங்க டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிக்கலாம். சரி. இப்போ முடிஞ்சிச்சு गाइस. அவ்வளவுதான். இதை எப்படி யூடியூப்ல போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வீடியோல சொல்லி கொடுக்குறேன் எப்படி போஸ்ட் பண்ணணும் அதெல்லாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ.